சற்று முன் சீமான் கைது, 6 ஆண்டு சிறை தண்டனை, நீதிமன்றம் கொடூர உத்தரவு, அதிர்ச்சியில் நாம் தமிழர் கட்சியினர். அதாவது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகாரின் பேரில் 12 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்துதான் வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராக சீமானுக்கு போலீசார் சம்மன் அளித்திருந்தனர். அதன்படி இன்று வளசரவாக்கம் போலீஸ் முன்பு ஆஜராகி இருக்க வேண்டும். ஆனால் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இதனையடுத்துதான் நாளை காலை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என நீலாங்கடையில் உள்ள சீமான் வீடு முன்பு போலீசார் சம்மனை ஒட்டியுள்ளனர். அந்த வகையில் சீமான் வீட்டு வாசலில் ஒட்டப்பட்டுள்ள சம்மனில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் 1/6/2011 நாளன்று வழக்கு பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின்படி இந்த குற்ற வழக்கில் எதிரியான தங்களிடம் நேரில் விசாரணை மேற்கொண்டு உண்மைகளையும் சூழ்நிலைகளையும் வெளிக்கொணர போதுமான வழிவகைகள் உள்ளன என்பது தெரிய வந்தால் தங்களை 27/2/2025 காலை 11 மணிக்கு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என 24/2/2025 தங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் தாங்கள் 27/2/2025 காலை 11 மணிக்கு விசாரணைக்கு ஆஜராகவில்லை. மேலும் நீதிமன்றம் வழக்கை விரைந்து முடிக்க உத்தரவிட்டுள்ளதால் 28/2/2025 காலை 11 மணிக்கு 6-9 வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக நேரில் ஆஜராக வேண்டும் என்பது இதன் மூலம் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுவதாக அந்த சம்மனில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இதனால் கீழ்கண்ட அனைத்து உத்தரவுகளுக்கும் இசைவு அளிக்குமாறு தங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் எதிர்வரும் காலத்தில் தாங்கள் எவ்வித குற்றச்செயலிலும் ஈடுபட மாட்டீர்கள். இந்த வழக்கில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த விதத்திலும் எப்படியாயினும் சாட்சிகளை கலைக்க மாட்டீர்கள். குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக எந்த ஒரு நபரும் தனக்கு தெரிந்த உண்மைகளை நீதிமன்றத்திற்கோ அல்லது காவல் நிலையத்திற்கோ தெரிவிக்கும் போது அவ்வாறு அந்த நபர் தெரிவிக்கும் உண்மைகளை தடுக்கும் விதமாக அவரை மிரட்டும் வகையிலோ செயல்பட மாட்டீர்கள். மேலும் தேவைப்படும் நேரங்களில் உரிய உத்தரவின் பேரில் தாங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராவீர்கள். தேவைப்படும் போது விசாரணை தொடர்பாக தாங்கள் நேரில் ஆஜராகி விசாரணை நடத்துவதற்காக ஒத்துழைப்பை அளிப்பீர்கள். அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கு சரியான முறையில் நிறைவடைய ஏதுவாக புலன் விசாரணை தொடர்பாக எந்த ஒரு தகவல்களையும் முழுமையாகவோ பகுதியாகவோ மறைக்காமல் அனைத்து உண்மைகளையும் தாங்கள் வெளியிடுவீர்கள். அதேபோல் விசாரணைக்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் தொடர்புடைய பொருட்களையும் தாங்கள் அளிப்பீர்கள். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மற்ற எதிரிகளை கைது செய்வதற்காக தாங்கள் முழு அளவிலான ஒத்துழைப்பு மற்றும் உதவி அளிப்பீர்கள். மேலும் இந்த வழக்கு புலன் விசாரணை தொடர்பாகவோ அல்லது இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போதோ எந்த விதத்திலும் தாங்கள் சாட்சியங்களை கலைக்க மாட்டீர்கள். இதை தவிர இந்த வழக்கு உண்மை விவரங்கள் தொடர்பாக புலன் விசாரணை அதிகாரிகள் அல்லது காவல் நிலைய அதிகாரிகள் விதிக்கும் இதர நிபந்தனைகளுக்கும் தாங்கள் கட்டுப்படுவீர்கள். அது மட்டுமில்லாமல் இந்த அறிக்கை நிபந்தனைகளை கடைபிடிக்கவோ இசைவளிக்கவோ தவறும் பட்சத்தில் தாங்கள் கைது செய்யப்படக்கூடும் என இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது என அந்த சம்மனில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தான் நீலாங்கடையில் உள்ள சீமான் வீட்டு வாசலில் போலீசார் ஒட்டப்பட்டிருந்த சம்மனை சீமானின் உதவியாளர் கிழித்தெறிந்தார். இதனால் அங்கு பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்த நிலையில்தான் சீமான் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் இருந்து வருகின்றனர் நாம் தமிழர் கட்சியினர். அப்படி சீமான் கைது செய்யப்பட்டால், ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 6 ஆண்டு சிறை தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.